அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் துணை. ஸ்ரீ பாப்பாத்தி அம்மனை நாடினோம் உந்தன் அருள் வேண்டி கூடினோம் நம் குலவாசிகள் கோத்திரம் பங்காளிகள் அனைவரும் கூட்டு வழிபாடு செய்தோம் குலம் தலைக்க அருள் வேண்டி வருகிறோம். பாப்பாத்தி அம்மன் துணை. கீழே மலை அலங்காரமும் மேலே பாப்பாத்தி அம்மனும் இருப்பாங்க. எங்கள் குலதெய்வத்தை பொறுத்தவரையும் நம்ம ஆடிப்பெருக்கு பொங்கல் அப்போல்லாம் நல்லா சிறப்பாக செய்வாங்க. அங்கே எப்படின்னா சாமி ஆடி அருள்வாக்கு சொல்கிறாங்க. இதுவரையும் அருள்வாக்கு சொல்லி பழிக்காதவங்க கண்டிப்பாக நிச்சயமாக எல்லாருக்குமே பழிச்சிருக்கு. உங்களுக்கும் பழிக்கும். நீங்களும் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும் எங்களோட கோயிலை. பாப்பாத்தி அம்மன் அருள்வாக்கு கேட்குறதுக்காகவே ஒரு கூட்டமே வருவாங்க. அது கேட்டு கண்டிப்பாக நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதனால் பாப்பாத்தி அம்மன் துணை எப்போவுமே இருப்பாங்க. நல்ல எங்களுக்காக எல்லாமே செய்கிறாங்க. அதுக்கப்புறம் மலை அலங்காரம் மேலே இருப்பாங்க. மலையில் ஏறி போய் பார்த்திங்கன்னா அங்கேயும் புறையெடுப்பு எல்லாமே நல்லாவே நடக்கும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா என்னோடய பிறந்த குலதெய்வம் அரசமகன் கோயில். அது பல வருஷமாக போராடி எங்கள் அப்பா கோயிலை உருவெடுத்து வச்சுருக்காரு. அரசமகன் கோயில் காலடி பட்டாலுமே நம்ம அவங்களோட இடத்த போய் அந்த மண்ணை தொட்டாலே நிச்சயமாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். இது மாதிரி என்னோட இரண்டு குலதெய்வமுமே 2 கண்கள் மாதிரி எல்லாருக்குமே நல்லதாக செஞ்சுருக்கு. உங்களுக்கும் நல்லது செய்யும். இந்த மகாலயபக்ஷ திதியாக இருக்கட்டும், இந்த புரட்டாசி அம்மன் கோயிலில் சாமிக்கு வேண்டினதுனால எங்களோட குலதெய்வத்தோட அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்கும்னு நம்புகிறேன். நன்றி.